திஸ் இஸ் ஃப்ரம் பாலமேட் டிஎன்பிசி அகாடமி. ஸோ என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோன்னா, நிறைய பேர் வந்து சயின்ஸ் கொடுங்கன்னு கேட்டுக்கிட்டு இருந்தீங்க. ஸோ சயின்ஸ் தான் இப்போ வந்து பார்க்க போகிறோம். சயின்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக வந்து நம்ம எப்படி படிக்க போகிறோன்ட்டு பாருங்கள். ஸோ நம்ம என்ன டாபிக் ஃபஸ்ட்டு வீக்குக்கான குரூப் 4 ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச்க்கான ஃபஸ்ட்டு வீக்கில் வந்து என்ன கொடுத்துருந்தோன்னா, அமிலங்கள், காரங்கள் மற்றும் உப்புகள், இந்த டாபிக் தான் கொடுத்துருந்தோம். ஸோ இந்த டாபிக் எங்கே கவர் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 8th 9th இந்த 2 புக்கில் தான் கவர் ஆகுது. இதில் 8th பார்த்தீங்கன்னா அமிலங்கள், காரங்கள் மட்டும்தான். சரிங்களா? உப்புகள் வந்து நம்ம எங்கே படிக்க போகிறோம்னா 9th மட்டும்தான் படிக்க போகிறோம். ரொம்ப ஈஸியான டாபிக். கெமிஸ்ட்ரியை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஈக்குவேஷன்ஸ்லாம் நிறையா இருக்கும். ஸோ ஈக்குவேஷன்ஸ்லாம் படித்து நீங்கள் வந்து டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். ஏன்னா கெமிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா 2 கொஸ்டின் தான் வரும். அந்த 2 கொஸ்டினுக்கு வந்து நீங்கள் ரொம்ப டெப்த்தாக போய் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. சரிங்களா? ஸோ மேலோட்டமாக படித்தா போதும். இப்போ நான் என்ன கொடுத்துருக்கேன்னா, ஸோ 8th 9th மட்டும்தான் இது கவர் ஆகுது. அதனால் என்னென்னா, ஸோ 8th இருக்க அமிலங்களும் 9th இருக்க அமிலங்களும் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கேன். சரிங்களா? ஃபஸ்ட்டு அமிலங்கள்லாம் என்னன்னு தெரியணும். அப்படின்றப்ப என்னது, நம்ம தொடர்ச்சியாக படித்தா தான் நமக்கு வந்து ஞாபகம் இருக்கும். ஸோ என்னது, ஸ்கூல் புக்கை வந்து நான் வந்து கட் பண்ணி காப்பி பேஸ்ட் பண்ணியிருக்கேன். சரிங்களா? என்னதுன்னா 9th இருக்க அமிலங்கள் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கேன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 8th இருக்க அமிலங்கள் கொடுத்துருக்கேன். ஸோ 9th இருக்கிறதே தான் 8th பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து வரும். சரிங்களா? ஸோ என்னென்ன பாயிண்ட் வருதோ அதெல்லாம் ஒமிட் பண்ணிவிட்டு ஸோ ஒரு கோர்வையாக வந்து எழுதி வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு அமிலங்கள் கொடுத்துருக்கேன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா காரங்கள் கொடுத்துருக்கேன். சரிங்களா? அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உப்புக்கள், அதுக்கடுத்து புக் பேக் கொஸ்டின்ஸ். சரிங்களா? அப்படி பார்க்கலாம். ஸோ 2 ஸ்டாண்டர்டு தானே. அப்படின்றப்ப நம்ம வந்து ஆர்டராக பார்த்தோம்னா நம்ம வந்து மிஸ் பண்ணாமல் வந்து எல்லா பாயிண்ட்டும் எடுத்துடலாம். ஸோ 9th அமிலங்களில் என்ன கொடுத்துருக்காங்க, 8th அமிலங்களில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த பிடிஎஃப் வந்து கஷ்டப்பட்டு ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ வேஸ்ட் ஆகிடாதீங்க, தொடர்ந்து படிங்க. சரிங்களா? ஸோ இதை வந்து பார்த்து கண்டிப்பாக படிச்சிருங்க. சரிங்களா? ஸோ இப்போ பார்க்கலாமா? ஸோ வாங்க பார்க்கலாம். 9th அமிலங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ 9th அமிலங்களில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். அதாவது 9th அமிலங்களில் பாருங்கள், ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக். இதிலேருந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின்ஸ் அடிக்கடி டிஎன்பிசியில் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. சரிங்களா? ஸோ வாங்க பார்க்கலாம். ஸோ ஆசிட் என்ற சொல் பார்த்தீங்கன்னா ஆங்கில சொல். ஆசிடுக்கு அப்போ தமிழில் என்னது, தமிழில் பார்த்தீங்கன்னா அமிலோன்னு பேர். சரிங்களா? இங்கிலீஷில் ஆசிடுன்னு பேர். சரிங்களா? இதுக்கு வந்து லத்தீனில் வந்து என்ன பேருனா அசிடஸ்ன்னு சொல்லி பேர். சரிங்களா? ஸோ அசிடஸ் என்ற சொல்லிலிருந்து தான் இந்த ஆசிடுன்ற சொல்லே வந்து பெறப்பட்டிருக்கு. சரிங்களா? அதன் பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா புளிப்பு சுவை. ஸோ அமிலம்னா என்னது, புளிப்புச்சுவை. புளிப்புச்சுவை கொண்ட எல்லா பொருளுமே என்னன்னா அமிலன்னு தான் சொல்லுவாங்க. சரிங்களா? புளிப்புச்சுவை கொண்ட எல்லா பொருட்களுக்குமே என்ன பேருன்னு பார்த்தீங்கன்னா அமிலன் தான் பேர். சரிங்களா? இதை வந்து ஒவ்வொருத்தர் வந்து ஒவ்வொரு கூற்றோட வந்து சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு பார்க்கலாமா? அங்கே பாருங்கள் யார் சொன்னாங்கன்னு பாருங்கள். 1884ஆம் ஆண்டு பார்த்தீங்கன்னா ஸ்வீடன் நாட்டு வேதியியலாளர் ஸ்வான்டே அர்கீனியஸ் அமிலங்கள் மற்றும் காரங்களை பற்றிய கொள்கையை வந்து முன் வச்சிருக்காரு. யாருன்னா ஸ்வீடன் நாட்டு வேதியியலாளர் ஸ்வான்டே அர்கீனியஸ். ஸோ ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு, யாரும் நோட் பண்ணிக்கோங்க. ஸ்வீடன் நாட்டு வேதியியலாளர் ஸ்வான்டே அர்கீனியஸ். ஸோ எப்போனா 1884 வந்து இவர் வந்து சொல்லியிருக்கார். ஸோ அந்த கொள்கையை வந்து முன் வச்சிருக்காரு. சரிங்களா? ஸோ அந்த 3 பாயிண்ட்டு புரிஞ்சா ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து பாருங்கள், சயின்ஸை பொறுத்தளவுக்கு பாக்ஸ் கொஸ்டின்ஸ், புக் பேக் கொஸ்டின்ஸ் ரொம்ப 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 முக்கியம். அதனால தான் புக் பேக்கெல்லாம் அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். சரிங்களா? ஸோ உங்களுக்கு அந்த புக்கில் இருக்க கலர் அந்த இமேஜை அப்படியே டெக்ஸ்சரோடு நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து மைண்டில் வரும். சரிங்களா? ஸோ பார்க்கலாமா? இங்கே பாருங்கள், இங்கே அமிலங்களும் அதோட மூலங்களும் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அதாவது நம்ம அமிலம்னா என்னதுன்னா, நம்ம அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்துகிற பொருட்கள்லேயே நிறைய அமிலம் இருக்குது. ஏன் நமக்குள்ளேயே வந்து நிறைய அமிலங்கள் இருக்குது. ஸோ அந்த உலகமே பார்த்திங்கன்னா வேதியியலால் தான் இயங்கிக்கிட்டு இருக்குது. சரிங்களா? ஸோ இந்த உலகத்திலே பார்த்திங்கன்னா நிறைய அமிலங்கள் இருக்குது. சரிங்களா? ஸோ அதை பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ பார்க்கலாமா? ஸோ வந்து இங்கே வந்து பழங்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வந்து என்னென்ன அமிலங்கள் இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த கொஷின் டிஎன்பிசியில் கொஷின் பேப்பரில் இல்லாமல் இருக்கவே இருக்காது. சரிங்களா? எந்த அளவுக்கு இதை வந்து நீங்கள் படித்து வச்சுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து மார்க் கன்ஃபார்ம். சரிங்களா? ஸோ பார்க்கலாமா? ஆப்பிள்ன்றதை பாருங்கள். ஆப்பிள்ன்றது வந்து எதில் இருக்குதுன்னா மாலிக் அமிலத்தில் இருக்குது. சரிங்களா? ஸோ என்னது, ஆப்பிளில் இருக்க அமிலம் என்னது, மாலிக் அமிலம். சாரியா, ஆப்பிளில் இருக்க அமிலம் என்னது, மாலிக் அமிலம். அந்த மாதிரி எலுமிச்சையில் இருக்க அமிலம் என்னது, சிட்ரிக் அமிலம். சரிங்களா? திராட்சையில் இருக்க அமிலம் என்னது, டார்டாரிக் அமிலம். சரிங்களா? தக்காளியில் இருக்க அமிலம் என்னன்னு பாருங்கள், ஆக்சாலிக் அமிலம். வினிகரில் என்ன அமிலம் இருக்குது, அசிட்டிக் அமிலம் இருக்குது. வினிகரில் அசிட்டிக் அமிலம் இருக்குது. ஸோ தயிரில் என்ன அமிலம் இருக்குன்னா லாக்டிக் அமிலம் இருக்குது. ஆரஞ்சில் என்ன அமிலம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அஸ்கார்பிக் அமிலம் இருக்குது. சரிங்களா? ஸோ தேநீரில் என்ன அமிலம் இருக்குதுன்னு பாருங்கள், டானிக் அமிலம்.
தேநீர் பார்த்தா டானிக் மாதிரியே தானே இருக்கும். ஸோ அது ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். தேநீரில் என்ன அமிலம் இருக்கும்? டானிக் அமிலம். நம்ம வயிற்றில் கூட சுரக்கிறது கூட ஒரு அமிலம் இருக்குது. என்ன அமிலம்? நம்ம வயிற்றில் சுரக்கும் அமிலம். இது டிஎன்பிசியில் வந்து கேட்டிருக்காங்க சரிங்களா. வயிற்றில் சுரக்கும் அமிலம் என்னதுன்னா ஹைட்ரோக்ளோரிக் அமிலம் சரிங்களா. ரொம்ப 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 முக்கியமானது, படித்து வச்சுக்கோங்க. வயிற்றில் சுரக்கும் அமிலம் என்னது? ஹைட்ரோக்ளோரிக் அமிலம். ஸோ எறும்பு தேனீன் கொடுக்கில் கூட நமக்கு என்னென்னா ஒரு அமிலம் இருக்குது. அதனால தான் பார்த்தீங்கன்னா அது வந்து எறும்பு வந்து நம்ம கடிச்சோன்னே நமக்கு எதனால் வலி ஏற்படுதுன்னா அது எறும்பு வந்து குத்த சொல்லி ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. ஏன்னா எறும்பில் வந்து ஒரு பார்மிக் அமிலன்ற ஒன்று வந்து சுரக்குது. அதனால தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த எறும்பு நம்மளை கடிச்சோன்னே அந்த அமிலம் வந்து நம்ம உடம்புல வந்து போகுதா. ஸோ அந்த அமிலம் வந்து நம்ம உடம்புல போகிறது வந்து நம்ம உடம்பு ஏற்றுக்கலை. அதனால தான் அந்த வலி ஏற்படுது சரிங்களா. ஸோ தேனீ வந்து நம்ம கொட்டினாலும் அதுதான், அதனால தான் அந்த வந்து நமக்கு அந்த வலின்றது அந்த பார்மிக் அமிலம் நம்ம உடம்பு வந்து ஏற்றுக்காதனால ஸோ அந்த வலின்றது வந்து ஏற்படுது சரிங்களா. ஸோ இப்போ எறும்பு தேனீன் கொடுக்கில் வந்து என்ன அமிலம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபார்மிக் அமிலம் சரிங்களா. ஸோ ரொம்ப 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 முக்கியமான பாக்ஸு. இது இல்லாத கொஸ்டின் பேப்பரே இருக்காது. ஸோ மறுபடியும் சொல்கிறேன், நோட் பண்ணி வச்சு படிச்சுக்கோங்க சரிங்களா. ஸோ தொடர்ந்து படிச்சுக்கிட்டே வாங்க. சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக, நான் கொடுக்குறதே ஸ்லோ, இதில் எனக்கு மேலே ரொம்ப ஸ்லோவாக வர்ற மாதிரி தெரியுது சரிங்களா. எப்போயோ நடத்துகிற மேக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ தான் வந்து ஒர்க் அவுட் பண்ணி போட்டு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸ்லோவாக வந்தாலும் வீக்குக்கு உண்டான சிலபஸை கம்ப்ளீட் பண்ணுங்கள் சரிங்களா. நம்மளை பொறுத்தளவுக்கு எவ்வளோ வேகமாக படிக்கிறோன்றது முக்கியம் இல்லை, எவ்வளோ உள்வாங்கி படிக்கிறோன்றது தான் முக்கியம் சரிங்களா. ஸோ பார்க்கலாமா அடுத்து? இங்கே பாருங்கள், அடுத்த அட்டவணை பாருங்கள். இதுவும் ரொம்ப முக்கியமானது. என்னென்னா இந்த அமிலங்கள் கொடுத்துட்டு மூலக்கூறு வாய்ப்பாடு என்னன்னு சொல்லி கேட்கலாம் சரிங்களா. அமிலங்கள் கொடுத்துட்டு என்னது? மூலக்கூறு வாய்ப்பாடு கேட்கலாம். இல்லை அது இடப்பெயர்ச்சி செய்யப்படும் ஹைட்ரஜனின் எண்ணிக்கை என்னன்னு சொல்லி கேட்கலாம். இதுவும் என்னது? ரொம்ப 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 முக்கியம் சரிங்களா. ஸோ இங்கே பாருங்கள், அசிட்டிக் அமிலத்தோட மூலக்கூறு வாய்ப்பாடு என்னன்னு பாருங்கள், CH3COOH சரிங்களா. அசிட்டிக் அமிலத்தோட மூலக்கூறு வாய்ப்பாடு என்ன? CH3COOH. இது வந்து என்ன அயனியை உருவாக்குதுன்னு பாருங்கள், H+, அதாவது ஒரு ஹைட்ரஜன் அயனியை உருவாக்குது. ஸோ CH3COO வந்து COO மைனஸை உருவாக்குது சரிங்களா. ஸோ அது வந்து இடப்பெயர்ச்சி செய்யப்படும் ஹைட்ரஜனின் எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா ஒரு ஹைட்ரஜனை வந்து இடப்பெயர்ச்சி செய்யுது சரிங்களா. ஸோ ஃபார்மிக் அமிலம் பாருங்கள், ஃபார்மிக் அமிலத்தோட மூலக்கூறு வாய்ப்பாடு என்னென்னா HCOOH சரிங்களா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா H+ அயனியை வந்து உருவாக்குது, HCOO மைனஸை வந்து உருவாக்குது. இது வந்து இடப்பெயர்ச்சி செய்யப்படும் ஹைட்ரஜனின் எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா ஒரு ஹைட்ரஜனை வந்து இடப்பெயர்ச்சி செய்யுது சரிங்களா. ஸோ அடுத்து பாருங்கள், நைட்ரிக் அமிலம். நைட்ரிக் அமிலத்தோட மூலக்கூறு வாய்ப்பாடு என்ன? HNO3 சரிங்களா. ரொம்ப முக்கியமானது. நைட்ரிக் அமிலத்தோட மூலக்கூறு வாய்ப்பாடு HNO3. இதுவும் என்னது? ஹைட்ரஜன் ப்ளஸ் அயனியை உருவாக்குது, NO3 மைனஸை உருவாக்குது சரிங்களா. இடப்பெயர்ச்சி செய்யப்படும் ஹைட்ரஜனின் எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 1 சரிங்களா. சல்ஃபியூரிக் அமிலம் பார்த்தீங்கன்னா அதோட மூலக்கூறு வாய்ப்பாடு H2SO4. என்னது? H2SO4. இதுவும் பார்த்தீங்கன்னா என்ன அயனியை உருவாக்குதுன்னா H+ அயனியை உருவாக்குது, SO4 2- அயனியை உருவாக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜனின் எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 2 சரிங்களா. இடப்பெயர்ச்சி செய்யப்படும் ஹைட்ரஜனின் எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 2 சரிங்களா. ஸோ அடுத்து பாருங்கள், பாஸ்பாரிக் அமிலம். ஸோ பாஸ்பாரிக் அமிலம் பார்த்தீங்கன்னா அதோட மூலக்கூறு வாய்ப்பாடு H3PO4. ஸோ அது வந்து என்ன அயனிகளை வந்து உருவாக்குதுன்னா H+ PO4 சாரி H+ PO4 3- இந்த அயனியை வந்து தான் உருவாக்குது சரிங்களா. ஸோ இதில் இடப்பெயர்ச்சி செய்யப்படும் ஹைட்ரஜன் எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 3. ஸோ இப்போக்கி நீங்கள் வந்து இந்த கட்டத்தை மட்டும் படித்து வச்சுக்கோங்க சரிங்களா. ஸோ கெமிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஈக்குவேஷன்லாம் நீங்கள் ஈக்குவேஷன்லாம் பார்த்து ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிக்க வேணாம். ஸோ எது தேவையோ அதை மட்டும் படித்து வச்சுக்கோங்க சரிங்களா. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ வந்து அமிலம்னா என்னன்னு பார்த்துட்டோம். ஸோ அது எந்தெந்த இதில் அமிலம் சுரக்குதுன்றதை பார்த்துட்டோம். அதுக்கடுத்து வந்து அமிலத்தோட வகைகள் என்னென்னன்றதை பார்க்கலாமா. ஸோ இங்கே பாருங்கள், அமிலங்களை வந்து எப்படி வகைப்படுத்தியிருக்காங்கன்னு சொல்லி பாருங்கள். மூலங்களின் அடிப்படையில் ஃபஸ்ட்டு வகைப்படுத்தியிருக்காங்க. அதுக்கடுத்து காரத்துவத்தின் அடிப்படையில் வகைப்படுத்தியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தா இரட்டை அயனியுறும் அடிப்படையில் வந்து வகைப்படுத்தியிருக்காங்க. செறிவின் அடிப்படையில்னு சொல்லிட்டு வகைப்படுத்தியிருக்காங்க சரிங்களா. ஸோ இப்படி தான் 5 வகையாக வந்து வகைப்படுத்தியிருக்காங்க சரிங்களா. ஸோ பார்க்கலாமா. 5 வகை வராது, 4 வகை வரும் சரிங்களா. ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், மூலங்களின் அடிப்படையில் எப்படி வகைப்படுத்தியிருக்காங்கன்னு பாருங்கள். அதே வந்து என்னென்னா ஸோ எத்தனையாக பிரிச்சுருக்காங்கன்னு பாருங்கள். 2ஆக பிரிச்சுருக்காங்க. என்னென்னா கரிம அமிலம் கனிம அமிலம்னு சொல்லி 2ஆக பிரிச்சுருக்காங்க. மூலங்களின் அடிப்படையவே எத்தனையாக பிரிச்சுருக்காங்க? 2ஆக பிரிச்சுருக்காங்க. என்னென்னா கரிம அமிலங்கள், கனிம அமிலங்கள். ஸோ கரிம அமிலங்கள்னால் என்னன்னு பாருங்கள், தாவரங்கள் மற்றும் விலங்குகளில் காணப்படும் அமிலங்கள் இருக்குது பாருங்கள். அதை தான் நம்ம வந்து என்னென்னா
கரிம அமிலங்கள் அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். என்னது, அதாவது உயிருள்ள பொருட்களில் மீது காணப்படும் அமிலங்களை வந்து நம்ம என்ன பேர் வச்சு சொல்கிறோன்னா கரிம அமிலங்கள்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ என்னது நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்கள் கொடுத்துருக்காங்க. என்னென்னா HCOOH CH3COOH. இது எப்படி கொஸ்டின் கேட்பாங்கன்னா கரிம அமிலங்களுக்கு எடுத்துக்காட்டு கூட கொடுத்து கேட்கலாம். சரிங்களா? ஸோ இல்லை அந்த அந்த லைனை வந்து அந்த கூற்றா காரணம் அந்த மாதிரி கூட கொடுத்து கேட்கலாம். சரிங்களா? இந்த மேலே இருக்கிறத கூற்றா கொடுத்துட்டு கீழே இருக்கிறத எடுத்துக்காட்டை வந்து காரணமாக கொடுக்கலாம். ஸோ இதுக்கு இது தொடர்பு இருக்கான்ற மாதிரி கேட்கலாம். சரிங்களா? அடுத்து பாருங்கள், கனிம அமிலங்கள்னா என்னன்னு பாருங்கள். பாறைகள் மற்றும் கனிம பொருட்களிலிருந்து பெறப்படும் அமிலங்களை தான் என்னன்னு சொல்கிறோன்னா கனிம அமிலங்கள்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ இதுக்கு எடுத்துக்காட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா HCl HNO3 H2SO4. சரிங்களா? ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 முக்கியம். சரிங்களா? ஸோ இதையும் பார்த்துக்குங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா காரத்துவத்தின் அடிப்படையில் வந்து அமிலங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாமா? ஸோ காரத்துவத்தின் அடிப்படையில் பார்த்துங்க எத்தனை பிரிச்சிருக்காங்கன்னு பாருங்கள். ஒற்றை காரத்துவ அமிலம், ஸோ இரட்டை காரத்துவ அமிலம், மும்மை காரத்துவ அமிலம்னு சொல்லி 3ஆக பிரிச்சிருக்காங்க. சரிங்களா? ஸோ காரத்துவ அமிலன்றதை 3ஆக பிரிச்சிருக்காங்க. ஸோ இப்போ ஒற்றை காரத்துவ அமிலம்னா என்னன்னு பார்க்கலாம். ஸோ இவை பார்த்தீங்கன்னா ஒரு மூலக்கூறில் ஒரே ஒரு பதிலீடு செய்யப்படக்கூடிய ஹைட்ரஜன் அயனியை பெற்ற அமிலங்கள் தான் இந்த வந்து ஒற்றை காரத்துவம்னு சொல்லி சொல்கிறாங்க. இது பார்த்தீங்கன்னா நீர்க்கரைசலில் பார்த்தீங்கன்னா ஒரு மூலக்கூறு அமிலத்திற்கு ஒரு ஹைட்ரஜன் அயனியை தருகிறது. என்னது, இதை வந்து நீர்க்கரைசலில் வந்து இதை வந்து கரைச்சாங்கன்னா மூலக்கூறு வந்து எப்படி இருக்குன்னா ஒரு ஹைட்ரஜன் அயனியை தான் தரும். சரிங்களா? மூலக்கூறு அமிலம் வந்து என்னது, ஒரு ஹைட்ரஜன் அயனியை தர்றதுனால இது வந்து ஒற்றை காரத்துவ அமிலம்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா? ஒற்றை காரத்துவ அமிலத்துக்கு எடுத்துக்காட்டு கேட்கலாம். என்னது, HCl HNO3. சரிங்களா? ஸோ அதுக்கடுத்து பாருங்கள், இரட்டை காரத்துவம் அமிலம்னா என்னன்னு பாருங்கள். ஸோ இது பார்த்தீங்கன்னா நீர்க்கரைசலில் வந்து கரைக்கும் போது ஒரு மூலக்கூறு வந்து அமிலத்திற்கு 2 ஹைட்ரஜன் அயனிகளை தருகின்றன. சரிங்களா? அதனால இது வந்து என்னதுன்னா இரட்டை காரத்துவம். என்னது, நீர்க்கரைசலில் வந்து அமில மூலக்கூறை வந்து கரைக்கும் போது என்னன்னா, ஸோ அமிலம் பார்த்தீங்கன்னா நீரில் தான் கரையும். சரிங்களா? ஸோ நீரில் கரைஞ்சிச்சுன்னா ஹைட்ரஜன் அயனியை வெளிவிடும். ரொம்ப முக்கியமானது, அமிலம் வந்து நீரில் கரைஞ்சிச்சுன்னா ஹைட்ரஜன் அயனியை வெளியிடும். சரிங்களா? ஸோ காரம் வந்து நீரில் கரைஞ்சிச்சுன்னா ஹைட்ராக்சைடு அயனியை வந்து வெளியிடும். என்னதுன்னா OH- வந்து வெளியிடும். சரிங்களா? ஸோ ஹைட்ரஜன் வந்து H+ வந்து வெளியிடும். ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட். சரிங்களா? நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அமிலம் வந்து நீரில் கரைஞ்சா எந்த அயனியை வெளியிடும், காரம் நீரில் கரைஞ்சா எந்த அயனியை வெளியிடும்னு சொல்லி கொஸ்டின் கேட்பாங்க. சரிங்களா? ஸோ அமிலன்றது பார்த்தீங்கன்னா ஒரு சேர்மம் தான், காரன்றதும் பார்த்தீங்கன்னா ஒரு சேர்மம் தான். ஸோ இந்த அமிலமும் காரமும் ரெண்டும் சேர்ந்து தான் உப்புன்ற ஒன்றையே உருவாக்குது. சரிங்களா? அதை வந்து நம்ம பின்னாடி போக போக பார்க்கலாம். நடுநிலையாக்கல்ன்றதே ஒரு டாபிக் இருக்குது. சரிங்களா? ஸோ அதை வந்து நம்ம பின்னாடி பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இரட்டை காரத்துவம் அமிலம்னா என்னது, 2 ஹைட்ரஜன் அயனிகளை தர்றதுனால இது வந்து இரட்டை காரத்துவம் அமிலம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு தான் நம்ம வந்து என்ன பார்த்தோம், H2SO4 H2CO3. சரிங்களா? ரொம்ப 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 முக்கியமான டாபிக். சரிங்களா? ஸோ PDF கொடுக்குறேன்றதுக்காண்டி இதை வந்து பார்க்காம போயிடாதீங்க. சயின்ஸில் நீங்களே போய் படிச்சிங்கன்னா ஒன்றுமே புரியாது. சரிங்களா? இந்த வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் போய் நீங்கள் வந்து PDF எடுத்து நீங்கள் படிச்சிங்கன்னா 10 நிமிஷத்தில் முடிச்சிடலாம். சரிங்களா? ஸோ காதில் வாங்கிட்டு எந்த அளவுக்கு நீங்கள் காதில் உள் வாங்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து ஈஸியான மெமரி பவர் இருக்கும். சரிங்களா? ஸோ அடுத்து பார்க்கலாமா, மும்மை காரத்துவ அமிலம். ஸோ மும்மை காரத்துவ அமிலம் என்னென்ன, ஒரு அமிலத்தை வந்து நீரில் கரைக்கும் போது என்னென்னா 3 ஹைட்ரஜன் அயனிகளை தந்தால் அதுக்கு பேர் தான் மும்மை காரத்துவம் அமிலம்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ எக்ஸாம்பிள் பாருங்கள், இதுக்கு என்னது H3PO4. சரிங்களா? ஸோ இப்போ வந்து இந்த 3ஐயுமே வந்து பொருத்துகளை கொடுத்து அப்படியே வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ண சொல்லலாம். நான் எடுத்துக்காட்டு கொடுத்து அப்படியே வந்து மாற்ற சொல்ல, இல்லாட்டி ஏதாவது ஒன்று தப்பாக கொடுத்துட்டு இதில் தவறானது எது, இல்லை ஏதாவது ஒன்று சரியாக கொடுத்துட்டு இதில் சரியானது எது அப்படின்ற மாதிரி கேட்கலாம். ரொம்ப வந்து ஈஸியான டாபிக். சரிங்களா? எப்படி மார்க் வாங்கணும்னு பார்த்து படிங்க. சரிங்களா? ஸோ இங்கே பாருங்கள், அடுத்து ஒரு பாக்ஸ் உங்களுக்கு தெரியுமா கொடுத்துருக்காங்க பாருங்கள். அமிலங்களுக்கு காரத்துவம் என்ற பதத்தை பயன்படுத்துகிறோம். என்னது, அமிலங்களுக்கு பார்த்தீங்கன்னா காரத்துவம் என்ற பதத்தை வந்து பயன்படுத்துகிறோம். இது பார்த்திங்கன்னா அதில் உள்ள இடப்பெயர்ச்சி செய்யக்கூடிய ஹைட்ரஜன் அணுக்களின் எண்ணிக்கையை வந்து குறிக்குது. எனது அமிலங்களுக்கு வந்து காரத்துவத்தை பயன்படுத்துகிறோம். அதில் பார்த்திங்கன்னா இடப்பெயர்ச்சி செய்யக்கூடிய ஹைட்ரஜன் அணுக்களின் எண்ணிக்கையை வந்து அது குறிக்குது. ஸோ எடுத்துக்காட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா அசிட்டிக் அமிலத்தில் பார்த்தீங்கன்னா, அசிட்டிக் அமிலம்னா என்னது, CH3COOH. சரிங்களா? இது வந்து 4 ஹைட்ரஜன் அணுக்கள் இருந்தாலும் ஒரே ஒரு ஹைட்ரஜன் மட்டுமே இடப்பெயர்ச்சி செய்ய முடியும். சரிங்களா? எனவே இது வந்து ஒற்றை காரத்துவம் உடையதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அசிட்டிக் அமிலம் வந்து கேட்கலாம், என்ன காரம் உடையதுன்னு சொல்லி, இது வந்து ஒற்றை காரத்துவம் உடையதுன்னு சொல்லி சொல்லுவாங்க. என்னது, அசிட்டிக் அமிலம் பார்த்தீங்கன்னா ஒற்றை காரத்துவம் உடையதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா? அந்த பாக்ஸ் வந்து நோட் பண்ணிக்கோங்க.
ஸோ அடுத்து பார்க்கலாமா? அடுத்து பாருங்கள், அயனியுறும் அடிப்படையில் வந்து எப்படி அமிலங்கள் வருதுன்னு சொல்லி பார்க்கலாமா? ஸோ அமிலங்கள் வந்து நீரில் வந்து முழுவதுமாகவோ அல்லது பகுதியாகவோ கரையும் போது பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் அயனிகளை தருகிறது. சரிங்களா? ஸோ இது அமிலத்தை நீரில் கரைச்சா என்ன வரும்? ஹைட்ரஜன் அயனி வருமா? ஸோ அந்த அயனியுறும் ஆற்றல் பார்த்தீங்கன்னா அடிப்படையில் அமிலங்களை வந்து இருவகைப்படுத்துகிறாங்க. சரிங்களா? என்னது? அயனியுறும் ஆற்றல் அடிப்படையில். ஸோ இதை வந்து ரெண்டாக வகைப்படுத்தலாம். என்னென்னா வலிமை மிகு அமிலங்கள், வலிமை குறைந்த அமிலங்கள் ரெண்டாக வகைப்படுத்துகிறாங்க. ஸோ அயனியுறும் அடிப்படையில் அமிலங்கள் எத்தனை வகைப்படும் கூட கொஸ்டின் கேட்கலாம். என்னது? 2 வகைப்படும். என்னது? வலிமை மிகு அமிலங்கள், வலிமை குறைந்த அமிலங்கள்னு சொல்லி ரெண்டாக படுத்துகிறாங்க. சரிங்களா? ஸோ இது பார்த்திங்கன்னா இந்த அமிலங்கள் பார்த்திங்கன்னா வலிமை மிகு அமிலங்கள் பார்த்திங்கன்னா ஸோ நீரில் வந்து முழுவதுமாக கரைகின்றன, அயனியுறுகின்றன. என்னது? நீரில் வந்து முழுவதுமாக வந்து அயனியுறுகின்றன. ஸோ இதுக்கு எடுத்துக்காட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா HCl. ஸோ வலிமை மிகு அமிலங்களுக்கு எடுத்துக்காட்டு கேட்கலாம் HCl. இந்த அமிலங்கள், காரங்கள், உப்பை பொறுத்தவரைக்கும் எந்த பொருளில் எந்த அமிலம் இருக்குன்றது ரொம்ப முக்கியம். அந்த மாதிரி எந்த அமிலத்துக்கான எடுத்துக்காட்டு ரொம்ப முக்கியம். சரிங்களா? ஸோ அதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப முக்கியமான பாயிண்ட் தான் வந்து கட் பண்ணி பேஸ்ட் பண்ணி கொடுத்துருக்கேன். சரிங்களா? அடுத்து பாருங்கள், வலிமை குறைந்த அமிலங்கள் என்னன்னு பாருங்கள். இந்த அமிலங்கள் பார்த்தீங்கன்னா நீரில் பகுதி அளவே அயனுறும் தன்மை கொண்டவை. இது வலிமை குறைந்த அமிலங்கள்னால் நீரில் பார்த்தீங்கன்னா இந்த அமிலம் பாதி தான் கரையும். ஸோ வலிமை மிகு அமிலங்கள்னா HCl பார்த்தீங்கன்னா முழுசாக கரைஞ்சிரும். சரிங்களா? இதே இங்கே எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள், CH3COOH பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா பாதி தான் கரையும். சரிங்களா? ஸோ எந்த அமிலம் முழுசாக கரையும், எந்த அமிலம் பாதி கரையுன்றதும் ரொம்ப முக்கியம். நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ இங்கே பாருங்கள், உங்களுக்கு தெரியுமா பாக்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். வெப்பம் அல்லது கதிர்வீச்சு அல்லது வேதிவினை அல்லது மின்னிறக்கத்தால் அயனிகளை பிரித்தெடுக்கும் நிலை தான் என்னன்னு பேருனா அயனியாதல். ஸோ அயனியாதல்னா என்னன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது ஒரு அயனியை வந்து எப்படி பிரிச்செடுக்க முடியும்னா வெப்ப முறையில், இல்லை கதிர்வீச்சு முறையில், இல்லாட்டி வேதிவினை மின்னிறக்கத்தால் மட்டும்தான் நம்ம வந்து அயனிகளை வந்து பிரிக்க முடியும். சரிங்களா? ஸோ அந்த நிலைக்கு பேர் தான் அயனியாதல்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து பாருங்கள், செறிவின் அடிப்படையில். ஸோ செறிவு மிகு அமிலங்கள்னால் என்னன்னு பாருங்கள். செறிவின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இதை வந்து ரெண்டாவது சொல்லியிருக்காங்களா? ஸோ செறிவு மிகு அமிலங்கள், நீர்த்த அமிலங்கள். இது பார்த்தீங்கன்னா ஒரு கரைப்பானில் வந்து அதிக அளவு கரைந்துள்ள அமிலத்தை வந்து கொண்டுள்ளது. என்னது? கரைப்பானில் செறிவு மிகு அமிலங்கள்னால் கரைக்கும் போது அதிக அளவு கரைஞ்சிருக்கிறத பற்றி சொல்கிறதா செறிவு மிகு அமிலங்கள். ஸோ நீர்த்த அமிலங்கள்னால் என்ன? இது ஒரு கரைப்பானில் குறைந்த அளவு கரைந்துள்ள அமிலத்தை தான் சொல்லுது. சரிங்களா? அதிக அளவு கரைஞ்சிருந்தால் அது செறிவு மிகு அமிலங்கள், குறைந்த அளவு கரைஞ்சிருந்தால் அது வந்து நீர்த்த அமிலங்கள். சரிங்களா? ஸோ நோட் பண்ணிக்கோங்க. படிச்சிங்கன்னா ஈஸியாக தான் இருக்கும். ஃபஸ்ட் டைம் படிக்கிறப்ப கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். படிக்க வந்து உங்களுக்கே வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ இதையே நம்ம படிக்காமல் விட்டுட்டு போனோம் இவ்வளோ நாள் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். சரிங்களா? ஸோ இங்கே பாருங்கள், அதுக்கடுத்து அமிலங்களோட பண்புகள் கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப முக்கியம். ஸோ அமிலங்களின் பண்புகள் என்னன்னு பாருங்கள். இதெல்லாம் வந்து கூற்று காரணமாக கேட்கலாம். ஸோ அமிலங்கள் பார்த்திங்கன்னா புளிப்புச்சுவையாக இருக்கும். என்னது? புளிப்புச்சுவை கொண்ட எல்லா பொருட்களுக்குமே என்ன பேருனா அமிலங்கள்னு தான் பேர். சரிங்களா? இது பார்த்திங்கன்னா நீர்த்த கரைசல்களில் வந்து மின்சாரை கடத்தும். என்னது? நீர்த்த கரைசலில் வந்து மின்சாரத்தை இது வந்து கடத்தும். ஸோ அமிலம் மின்சாரத்தை கடத்துமா கடத்தாதான்னு சொல்லி கொஸ்டின் கேட்கலாம். சரிங்களா? ஸோ ஏனென்றால் பார்த்திங்கன்னா இவை வந்து இதில் வந்து அயனிகள் இருக்குது. சரிங்களா? அதனால தான் இது வந்து எதனால் இது மின்சாரத்தை கடத்துதுன்னா அயனிகள் இருக்கனால இது வந்து மின்சாரத்தை கடத்துது. சரிங்களா? இவை பார்த்திங்கன்னா நீல லிட்மஸ் தாளை வந்து சிவப்பாக மாற்றும். ரொம்ப முக்கியம். அமிலங்கள் பார்த்திங்கன்னா நீல லிட்மஸ் தாளை பார்த்திங்கன்னா சிவப்பாக மாற்றும். காரம் என்ன கலராக மாற்றும் கொஸ்டின் கேட்கலாம். அடுத்து பாருங்கள், அமிலங்கள் செயல்திறன் பார்த்திங்கன்னா அமிலங்கள் செயல்திறன் மிக்க உலோகங்களுடன் வினைபுரிந்து ஹைட்ரஜன் வாயுவை தருகின்றன. ஸோ நம்ம அப்பயே பார்த்தோமா அமிலனாலே அது ஹைட்ரஜன் வாயு தான். சரிங்களா? ஹைட்ரஜன் வாயுவை வெளியிடுகின்றன. ஸோ அதுக்கு தான் அங்கே வந்து ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. ஈக்குவேஷன்லாம் நீங்கள் வந்து படிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஞாபகம் இருக்கா? சரிங்களா? ஸோ நீங்கள் கேட்குற ஒரு கொஸ்டின் 2 கொஸ்டினுக்காண்டி ஈக்குவேஷன்லாம் படிக்க வேணாம். மேக்ஸிமம் அந்த ஒரு கொஸ்டின் 2 கொஸ்டினை நம்ம அந்த இதுலேயே அட்டன் பண்ணிடலாம். சரிங்களா? இப்போ ரொம்ப ரேராக தான் ஈக்குவேஷன் கேட்பாங்க. சரிங்களா? அதுக்காண்டி நீங்கள் ஈக்குவேஷன்லாம் போய் படிச்சுக்கிட்டு இருக்காதீங்க. ஸோ அடுத்து பார்க்கலாமா? சில உலோகங்கள் பார்த்திங்கன்னா அமிலத்துடன் வினைபுரிந்து ஹைட்ரஜனை வெளியேற்றுவதில்லை. ஸோ இது பார்த்திங்கன்னா என்னதுன்னா ஹைட்ரஜனை வெளியேற்றாத அமிலம் என்னன்னு சொல்லி கேட்கலாம். சரிங்களா? என்னன்னு பாருங்கள், AgCu. இந்த ரெண்டும் பார்த்திங்கன்னா ஹைட்ரஜனை வந்து தராது. சரிங்களா? ஸோ இது வந்து ஒரு பாக்ஸ் கொஸ்டின்ஸ். உங்களுக்கு தெரியுமா? நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து பாருங்கள், அமிலங்கள் உலோக கார்பனேட்டுகள் மற்றும்
உலோக பைகார்பனேட்டுகளுடன் வினைபுரிந்து கார்பன் டை ஆக்சைடை தருகின்றன. பாருங்கள், அமிலங்கள் கார்பன் டை ஆக்சைடையும் தருது. ஸோ எதோட வினைபுரிந்து? கார்பனேட்டுகள், உலோக கார்பனேட்டுகள் உலோக பைகார்பனேட்டுகளுடன் வினைபுரிந்து கார்பன் டை ஆக்சைடை தருகின்றன. சரிங்களா? ஸோ அடுத்தது பாருங்கள், அமிலங்கள் உலோக ஆக்சைடுடன் வினைபுரிந்து உப்பையும் நீரையும் தருகின்றன. ஸோ எதோட வினைபுரிஞ்சால் என்ன தருதுன்றதை நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அமிலங்கள் உலோக ஆக்சைடுடன் வினைபுரிந்தால் என்ன தரும்? உப்பும் நீரும் தரும். சரிங்களா? அமிலங்கள் உலோக கார்பனேட்டோட இணைஞ்சால் என்ன வரும்? உலோக கார்பனேட்டோடையும் உலோக பைகார்பனேட்டுகளுடன் வினைபுரிந்தால் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு வந்து வெளிவருது. சரிங்களா? ஸோ அடுத்து பாருங்கள், அமிலங்கள் வந்து காரங்களுடன் வினைபுரிந்தால் என்ன வரும்னா உப்பையும் நீரையும் தருகின்றன. சரிங்களா? இதுவும் ரொம்ப முக்கியம். ஸோ இதைத்தான் நம்ம வந்து என்னென்னா நடுநிலையாக்கல் வினைன்னு சொல்லி சொல்கிறோம். எனது அமிலங்கள் வந்து காரங்களுடன் வினைபுரிஞ்சால் உப்பையும் நீரையும் தருது. இந்த இதுக்கு பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா நடுநிலையாக்கல் வினைன்ற மாதிரி சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ அடுத்து பாருங்கள், அமிலங்களோட பயன்கள் என்னென்னு கொடுத்துருக்காங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? ஸோ நம்ம வந்து சயின்ஸை பொறுத்தளவுக்கு நம்ம வந்து அன்றாட லைஃப்பில் நடக்கிறத வச்சு தொடர்பு படுத்தி படித்தா தான் ஈஸியாக நமக்கு வந்து மெமரியில் இருக்கும். ஸோ இது வந்து ஒரு நம்ம வாழ்க்கையோட தொடர்பு படுத்தி படிச்சிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக வந்து உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். சரிங்களா? ஸோ அடுத்து பார்க்கலாமா? சல்ஃபியூரிக் அமிலம் பாருங்கள். சல்ஃபியூரிக் அமிலம் பார்த்தீங்கன்னா வேதிப்பொருட்களின் அரசன் என்று அழைக்கப்படுகிறது. என்னது கொஸ்டின் டிஆர்பிசியில் அடிக்கடி கேட்ட கொஸ்டின்ஸ். வேதிப்பொருட்களின் அரசன் என அழைக்கப்படும் அமிலம் என்னன்னு கேட்கலாம். சல்ஃபியூரிக் அமிலம். என்னது? சல்ஃபியூரிக் அமிலம் பார்த்தீங்கன்னா வேதிப்பொருட்களின் அரசன் என்று அழைக்கப்படுகிறது. ஏன் பார்த்தீங்கன்னா இது வந்து பல சேர்மங்கள் தயாரிப்பதற்கு வந்து பயன்படுது. அதனால தான் இதை வந்து வேதிப்பொருள்களுக்கே அரசன் சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா? வாகன மின்கலன்களிலும் இது வந்து பார்த்தீங்கன்னா பயன்படுது. சரிங்களா? எங்கெங்கே யூஸ் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். அதுக்கடுத்து ஹைட்ரோகுளோரிக் அமிலம் கழிவறைகளை தூய்மைப்படுத்தும் பொருளாக வந்து பயன்படுகிறது. என்னது? கழிவறைகளை தூய்மைப்படுத்தும் பொருளாக பயன்படும் அமிலம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ரோகுளோரிக் அமிலம். சிட்ரிக் அமிலம் பார்த்தீங்கன்னா உணவுப் பொருட்களை பதப்படுத்தவும் நுரைத்து பொங்கும் உப்புகள் தயாரிக்கவும் எது பயன்படுதுன்னா சிட்ரிக் அமிலம் வந்து பயன்படுது. ஸோ எந்தெந்த அமிலம் எதுக்கு பயன்படுதுன்றது ரொம்ப முக்கியம். நைட்ரிக் அமிலம் பார்த்தீங்கன்னா உரமாக பயன்படும் அமோனியம் நைட்ரேட் என்ற சேர்மத்தையும் சாயங்கள், வண்ணப்பூச்சுகள் மற்றும் மருந்துகளையும் பார்த்தீங்கன்னா இது வந்து தயாரிக்க பயன்படுகிறது. சரிங்களா? ஸோ நைட்ரிக் அமிலம் என்ன தயாரிக்க பயன்படுது? அமோனியம் நைட்ரேட் என்ற சேர்மத்தையும் சாயங்கள், வண்ணப்பூச்சுகள் மற்றும் மருந்துகளையும் தயாரிக்க வந்து இது வந்து பயன்படுகிறது. சரிங்களா? ஸோ ஆக்சாலிக் அமிலம் பார்த்தீங்கன்னா குவார்ட்ஸ் படிகத்தில் ஏற்படும் இரும்பு மற்றும் மாங்கனீஸ் படிவுகளை சுத்தம் செய்யவும் மரப்பொருட்களை பார்த்தீங்கன்னா தூய்மையாக்கவும் கருப்பு கரைகளை நீக்கவும் பார்த்தீங்கன்னா இந்த ஆக்சாலிக் அமிலம்ன்றது பயன்படுது. சரிங்களா? ஸோ என்னென்ன அமிலம் எதுக்கு பயன்படுதுன்றது ரொம்ப முக்கியம். கொஞ்சம் ஷார்ட்டாக எழுதி வச்சுக்கோங்க புரிகிற மாதிரி. அடுத்து பாருங்கள், கார்பானிக் அமிலம் பார்த்தீங்கன்னா காற்று அடைக்கப்பட்ட பானங்களில் வந்து பயன்படுது. கார்பானிக் அமிலம் எங்கே பயன்படுத்தப்படுது? காற்று அடைக்கப்பட்ட பானங்களில் வந்து பயன்படுத்துகிறாங்க. ஸோ டார்டாரிக் அமிலம் பார்த்தீங்கன்னா ரொட்டி சோடாவின் ஒரு பகுதி பொருளாகும். என்னது? டார்டாரிக்ன்றது எது? ரொட்டி சோடாவில் யூஸ் பண்ணுவோம்ல. ஸோ ரொட்டி சோடாவின் ஒரு பகுதி பொருள் தான் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா டார்டாரிக் அமிலம். ஸோ அடுத்து பாருங்கள், உங்களுக்கு தெரியுமா பாக்ஸு அமில கரைசலில் வந்து நீரோட பங்கு எந்த அளவுக்கு இருக்குன்றதான் பார்க்க போகிறோம். சரிங்களா? அமிலங்களில் பார்த்தீங்கன்னா நீரில் கரையும் போது மட்டுமே தங்களோட பண்பை வந்து வெளிப்படுத்தும். சரிங்களா? என்னது? நீரில் கரைக்கும் போது மட்டும்தான் தங்களோட பண்பை வந்து வெளிப்படுத்தும். ஸோ நீரில் கரையும் போது பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் அயனிகளை தருவதால் இது வந்து அமிலம்னு சொல்கிறாங்க. நம்மளுடைய சொன்னையில் நீரில் வந்து கரையும் போது அமிலம் வந்து ஹைட்ரஜன் அயனியை வந்து தருது. சரிங்களா? அதே சமயம் கரிம கரைப்பானில் அமிலங்கள் வந்து அயனியுறுவதில்லை. என்னது? கரிம கரைப்பானில் அமிலங்கள் வந்து அயனியுறுவதில்லை. ஸோ எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் குளோரைடு பார்த்தீங்கன்னா நீரில் கரையும் போது H+Cl- அயனிகளை தருகிறது. அதே சமயம் எத்தனால் போன்ற கரிம கரைப்பானில் அயனியுறாமல் மூலக்கூறுகளாகவே இருக்கும்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ எதில் வந்து இது வந்து அயனியுறுவதில்லைன்னு பார்த்தீங்கன்னா எத்தனாலில். சரிங்களா? எத்தனாலில் வந்து இது வந்து அயனியுறாமல் கரிம கரைப்பானில் வந்து எத்தனால்ன்றது என்னதுன்னா கரிம கரைப்பான். ஸோ இதில் வந்து அயனியுறாமல் மூலக்கூறாகவே இருக்குது. சரிங்களா? ஸோ அவ்வளோதான். அடுத்து பாருங்கள், ராஜ திராவகம். ஸோ ராஜ திராவகம்னா என்னது?
உலோகங்களில் பார்த்தீங்கன்னா தங்கம் வெள்ளி கேள்விப்பட்டிருப்பீங்கள்ல. உங்களுக்கு தெரியாத தங்கம் வெள்ளியா இருக்கும்? பாருங்கள், தங்கம் வெள்ளினா ஸோ அதில் வந்து பயன்படுறதுக்கு பேர் தான் இந்த இது வந்து ராஜதிராவகம்னு சொல்லுவாங்க. இதனால் தங்கம் வெள்ளியை வந்து கரைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு பேர் தான் ராஜதிராவகம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ பார்க்கலாமா? உலோகங்களில் பார்த்தீங்கன்னா தங்கம் மற்றும் வெள்ளி மட்டுமே HCl மற்றும் HNO3 வினை புரியாது. சரிங்களா? என்னது தங்கம் வெள்ளி மட்டுமே என்னது எதோட வினை புரியாதுன்னு பார்த்தீங்கன்னா HL மற்றும் HLO3 வினை புரியாது. ஸோ என்னது அதனால் பார்த்தீங்கன்னா இந்த 2 அமிலங்களுமே பார்த்தீங்கன்னா இந்த 2 அமிலங்களின் கலவை தங்கத்தை கரைக்கும் திறன் உள்ளது. சரிங்களா? ஸோ என்னது தங்கம் வெள்ளியவே கரைக்கும் திறன் எதுக்கு உள்ளது? இந்த 2 அமிலத்துக்கு உள்ளது. என்ன அமிலம்? HCl HNO3. சரிங்களா? ஸோ அந்த கலவையின் பெயர் தான் பார்த்தீங்கன்னா என்னதுன்னா ராஜதிராவகம்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ரொம்ப முக்கியமானது, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ ராஜதிராவகம்னா என்னதுன்னு பார்த்தீங்கன்னா 3 பங்கு ஹைட்ரோகுளோரிக் அமிலம் 1 பங்கு நைட்ரிக் அமிலம். சரிங்களா? என்னது ராஜதிராவகம்னா என்ன கலவைன்னு பார்த்தீங்கன்னா 3 பங்கு ஹைட்ரோகுளோரிக் அமிலம் 1 பங்கு பார்த்தீங்கன்னா நைட்ரிக் அமிலம் கலந்த கலவையை தான் என்ன சொல்கிறாங்கன்னா ராஜதிராவகம். ஸோ இதன் மோலார் விகிதம் பார்த்தீங்கன்னா 3:1 சொல்லுவாங்க. இது பார்த்தீங்கன்னா மஞ்சள் ஆரஞ்சு நிறமுடைய புகையக்கூடிய திரவம் இது வந்து சொல்லுவாங்க. ஸோ என்ன கலரு? மஞ்சள் ஆரஞ்சு நிறமுடைய புகையக்கூடிய திரவம். சரிங்களா? ஸோ நோட் பண்ணிக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா தங்கம் மற்றும் சில கடின உலோகங்களையும் அதிக அளவில் அரிமானம் செய்யக்கூடிய திறனும் கொண்டது தான் இது வந்து பார்த்தீங்கன்னா ராஜதிராவகம். என்னது? சில கடின உலோகங்களையும் அதிக அளவில் அரிமானம் செய்யக்கூடிய திறன் எதுக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த ராஜதிராவகத்துக்கு தான் இருக்குது. சரிங்களா? ஸோ ராஜதிராவகம் பார்த்தீங்கன்னா என்ற சொல் எங்கேருந்து பெறப்பட்டிருக்குன்னா லத்தீன் மொழியிலிருந்து தான் இதுவும் எடுத்திருக்காங்க. சரிங்களா? நம்ம வந்து யூஸ் பண்ணுற முக்காவாசி சொல் என்னன்னு பார்த்தீங்கன்னா லத்தீன் மொழியிலிருந்து தான் எடுத்திருக்காங்க. சரிங்களா? இதன் பொருள் பாருங்கள், இதன் பொருள் என்னன்னா திரவத்தின் அரசன் என்பதாகும். ராஜதிராவகம்னா என்ன பொருள்னா திரவத்தின் அரசன். சரிங்களா? ரொம்ப முக்கியமானது, நோட் பண்ணிக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா மிகுந்த ஆற்றல் கொண்டது. ராஜதிராவகம் மிக உன்னதமான நிலையில் உள்ள தங்கம், பிளாட்டினம் மற்றும் பெல்லேடியம் போன்ற உலோகங்களை கூட இது வந்து கரைக்க வல்லது. இதை எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க? ஸோ நம்ம நகையெல்லாம் கொடுக்குறோம்னா ஸோ அதை கரைச்சி வந்து திரும்பி ஃப்ரெஷ்ஷாக புது நகை உருவாக்குறாங்க பாருங்கள், அதுக்கு யூஸ் பண்ணுறது தான் இந்த இது. சரிங்களா? ஸோ இங்கே பாருங்கள், அடுத்து பார்க்கலாமா? அடுத்து பாருங்கள், அதோட வாய்ப்பாடு கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ வேதி வாய்ப்பாடு என்னன்னு பார்த்தீங்கன்னா 3HCl. என்னது? 3 பங்கு சொன்னேன்னா 3 பங்கு ஹைட்ரோகுளோரிக் அமிலம் 1 பங்கு என்னது HNO3 என்னது நைட்ரிக் அமிலம். சரிங்களா? 3 பங்கு ஹைட்ரோகுளோரிக் அமிலம் 1 பங்கு நைட்ரிக் அமிலம் சேர்ந்தது தான் என்னதுன்னா ராஜதிராவகம். ஸோ அதோட வேதி வாய்ப்பாடு கொடுத்துருக்காங்க, ரொம்ப முக்கியம், நோட் பண்ணிக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா நீரில் வந்து இது வந்து கரையும். சரிங்களா? நீரில் இது கரையுமா கரையாதான்ற ஒரு டவுட் இருக்கும். ஸோ இந்த ராஜதிராவகம் பார்த்தீங்கன்னா நீரில் வந்து கரையும். உருகுநிலை எப்படின்னா 42 டிகிரி செல்சியஸ். சரிங்களா? -44 டிகிரி ஃபாரன்ஹீட்மா. சரிங்களா? 231 கெல்வின். சரிங்களா? ஸோ இதோட கொதிநிலை பார்த்தீங்கன்னா ஸோ உருகுநிலை கொதிநிலையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ என்னது 108 டிகிரி செல்சியஸ் வந்து கொதிநிலை, 226 டிகிரி ஃபாரன்ஹீட்மா. ஸோ 381 கெல்வின். சரிங்களா? ஸோ இதுவும் ரொம்ப முக்கியம். சரிங்களா? அடுத்து ராஜதிராவகத்தின் பயன்கள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ முன்னாடியே பார்த்த மாதிரி தான் இது வந்து எதை கரைக்கிறதுக்கு பயன்படுதுன்னா தங்கம், வெள்ளி, பிளாட்டினம், பெலேடியம் இந்த மாதிரி விலை உயர்ந்த நகைகளை கரைப்பதற்கு வந்து இது வந்து என்னதுன்னா முதன்மையாக வந்து பயன்படுத்தப்படுகிறது. சரிங்களா? ஸோ தங்கத்தை பார்த்தீங்கன்னா சுத்தம் செய்யவும் சுத்திகரிக்கவும் கூட இது வந்து பயன்படுத்துகிறாங்க. சரிங்களா? ஸோ அடுத்து பார்க்கலாமா? ஸோ அடுத்து பாருங்கள் அமிலங்கள். ஸோ அவ்வளோதான், நம்ம வந்து 9th வந்து முடிச்சிட்டோம். சரிங்களா? 9th வந்து இதோட வந்து நமக்கு வந்து அமிலங்கள் முடியுது. ஸோ என்னது ரொம்ப ஈஸியாக இருக்குதா? ஸோ அமிலத்தோட தொடர்ச்சியாக அதே இது 8th என்ன அமிலத்தை பற்றி, ஸோ இப்போ 9th பார்த்தோம் அமிலத்தை பற்றி என்ன கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி 8th அமிலத்தை பற்றி என்ன கொடுத்துருக்காங்கன்றதை பார்க்க போகிறோம். சரிங்களா? ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? ஸோ வாங்க பார்க்கலாம். ஸோ 8th ஸ்டாண்டர்டில் பாருங்கள், அமிலம் என்ற சொல்லானது புளிப்பு என பொருள்படும். ஸோ இது வந்து நம்ம அங்கேயே பார்த்தோம். ஸோ அங்கே இருக்க பாயிண்ட்ஸ் தான் ரிப்பீட் வரப்போகுது. ஸோ அதனால் ஏதாவது 1-2 பாயிண்ட் எக்ஸ்ட்ரா இருந்தால் அதை மட்டும் நீங்கள் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ உங்களுக்கு வந்து பேஜஸ் குறையும். சரிங்களா? சாரி. அடுத்து பாருங்கள், அசிடஸ் என்ற லத்தீன் சொல்லிலிருந்து இது வந்து எடுத்திருக்காங்க. சரிங்களா? இதன் பொருள் என்னன்னா புளிப்பு சுவை கொண்ட வேதி சேர்மங்கள்னு சொல்கிறாங்க. சரிங்களா?
இதுவும் நம்ம அங்கேயே பார்த்தோம். ஸோ அடுத்து பார்க்கலாமா? அனைத்து அமிலங்களும் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட இடப்பெயர்ச்சி செய்யத்தக்க ஹைட்ரஜன் அணுக்களை பெற்றுள்ளன. அவற்றை நீரில் கரைக்கும் பொழுது ஹைட்ரஜன் அயனிகளை வெளியிடுகின்றன. சரிங்களா? ஸோ நம்ம அங்கேயே பார்த்ததா. நீங்கள் ஃபஸ்ட்டு 9th அமிலத்தை படிச்சுட்டு அதுக்கடுத்து இதை வந்து படிக்கிறப்போ உங்களுக்கு ரிவிஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? அப்போ 2 டைம் உங்களுக்கு படித்த மாதிரி இருக்குமா? ஸோ ரிவிஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ உங்களுக்கு படித்த மாதிரி இருக்கும், ரிவிஷன் பண்ண மாதிரி இருக்கும். சரிங்களா? அடுத்து பாருங்கள், எடுத்துக்காட்டாக என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஹைட்ரோக்ளோரிக் அமிலம். ஹைட்ரோக்ளோரிக் அமிலத்தோட வாய்ப்பாடு என்ன? ஸோ HCl. ஸோ இதுவும் ரொம்ப முக்கியம். இங்கிட்டு வந்து அமிலமாக கொடுத்துட்டு இங்கிட்டு வந்து அதோட வாய்ப்பாடு கொடுத்துட்டு மேட்ச் பண்ண சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ ஒரு சிலதுக்கு மட்டும் வாய்ப்பாடு படித்து வச்சுக்கோங்க. சரிங்களா? பாருங்கள், சல்ஃபியூரிக் அமிலம்லாம் என்னது? H2SO4. ஹைட்ரோக்ளோரிக் அமிலம்னா HCl. HClனா என்னது? ஹைட்ரோக்ளோரிக் அமிலம். சல்ஃபியூரிக் அமிலம்னா H2SO4. நைட்ரிக் அமிலம்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா HNO3. சரிங்களா? இதை வந்து நீரில் கரைக்கும் பொழுது என்னென்னா ஹச்ன்ற அதாவது ஹைட்ரஜன் அயனியை வந்து அவை வந்து வெளியிடுது. சரிங்களா? ஸோ அவ்வளோதான். இங்கே பாருங்கள், இதோட வந்து மூலக்கூறு எப்படி கரையுதுன்ற மாதிரி எப்படி அயனியை வெளியிடுதுன்ற மாதிரி அதை வந்து கொடுத்துருக்காங்க. ஹைட்ரோக்ளோரிக் அமிலத்தை வந்து நீரில் வந்து கரைக்கிறாங்க. கரைச்சா எப்படி பிரியுதுன்னு பாருங்கள். ஹைட்ரஜன் அயனி ப்ளஸ் குளோரைடு அயனியாக பிரியுது. சரிங்களா? ஸோ அதைத்தான் இங்கே வந்து ஃபார்முலா வடிவில் கொடுத்துருக்காங்க. என்னது? HCl கிவ்ஸ் என்னது H2Oன்றது என்னது? நீரின் மூலக்கூறு வாய்ப்பாடு தான் என்னென்னா H2O. ஸோ இது வந்து எல்லாத்துக்குமே பேசிக்காக தெரியும். சரிங்களா? ஹைட்ரஜன் அயனி H+, குளோரைடு அயனி என்னது? Cl-. ஸோ எப்படி பிரியுதுன்னா ஹைட்ரோக்ளோரிக் அமிலத்தை வந்து நம்ம நீரில் கரைச்சோம்னா அது ஹைட்ரஜன் அயனியை வந்து வெளியிடுது, ப்ளஸ் குளோரைடு அயனி தனியாக பிரிஞ்சு போயிடுது. சரிங்களா? அடுத்து சல்ஃபியூரிக் அமிலத்தை நீரில் கரைச்சோம்னா அது வந்து என்னதுன்னா 2 ஹைட்ரஜனை வெளியிடுது. ஸோ சல்ஃபேட் அயனியை வந்து வெளியிடுது, பிரியுது. சல்ஃபேட் அயனியாக வந்து பிரியுது. என்னது? SO2-4. சரிங்களா? ஸோ வந்து சல்ஃபியூரிக் அமிலத்தோட வாய்ப்பாடும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். நீரில் கரையும் போது ஹைட்ரஜன் அயனிகளை வெளியிடும் வேதி சேர்மங்கள் வந்து என்னதுன்னா அமிலங்கள்னு சொல்லி சொல்கிறாங்க. என்னது? ஒரு பொருளை வந்து ஒரு அமிலத்தை வந்து நீரில் கரைக்கும் போது என்னதுன்னா அது வந்து H+ அயனியை தரணும். சரிங்களா? அதுக்கு பேர் தான் அமிலம். ஸோ என்னது? H+ அயனியை தந்தால் தான் அது அமிலம். அதுக்கு பதில் OH- தந்தால் அதுக்கு பேர் என்னது? அது வந்து காரமாக போயிடும். சரிங்களா? ஸோ ரொம்ப முக்கியம். சரிங்களா? ரொம்ப நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து பாருங்கள், அமிலங்களை வந்து அவற்றின் மூலங்களை பொறுத்து வந்து கரிம அமிலங்கள், கனிம அமிலங்கள்னு வகைப்படுத்துகிறாங்க. சரிங்களா? சில அமிலங்கள் பார்த்திங்கன்னா பழங்கள் மற்றும் காய்கறிகளில் வந்து காணப்படுது. இவை பார்த்திங்கன்னா என்னது? கரிம அமிலங்கள்னு சொல்லி சொல்கிறாங்க. எடுத்துக்காட்டு சிட்ரிக் அமிலம், டார்டாரிக் அமிலம். இதெல்லாம் என்ன வகையை சேர்ந்தது? கரிம அமிலங்களை சேர்ந்தது. சரிங்களா? அங்கேயே நம்ம இதெல்லாம் பார்த்துருப்போம். சரிங்களா? ஸோ பாக்ஸ் கொஸ்டின் பார்க்கலாமா? ஸோ இங்கே பாருங்கள், இதுவும் நம்ம வந்து அங்கே பார்த்த கொஸ்டின் தான். ஸ்வீடன் நாட்டு யார்? வேதியியலாளர் அர்கீனியஸ் வந்து அமிலங்கள் பற்றிய ஒரு கொள்கையை வந்து முன்வைத்தார். அவரின் கூற்றுப்படி பார்த்திங்கன்னா அமிலம் என்பது நீர் கரைசலில் H+ அயனிகள் அல்லது H3O+ அயனிகளை தரும் வேதிப்பொருளாகும்னு சொல்லி சொல்கிறார். சரிங்களா? ஸோ இங்கே பாருங்கள், கரிம அமிலங்கள் மற்றும் அவை உள்ள பொருட்கள் கொடுத்துருக்காங்க. இங்கே என்னது? கரிம அமிலங்களை வந்து தனியாக பிரித்து கொடுத்துட்டாங்க. சரிங்களா? ஸோ என்னென்னு பாருங்கள், ஆப்பிளில் வந்து என்ன அமிலம் இருக்குது? இதுவும் நம்ம அங்கே பார்த்தது தான். ஸோ ஒரு தடவை இங்கே படிக்கும்போது உங்களுக்கு ரிவிஷனாக இருக்கும். ஒரு தடவை நீங்கள் பாதி படிச்சிட்டாலே அப்போ உங்களுக்கு என்னது? இது மொத்தம் எத்தனை? ஒரு 13 பேஜ் இருக்குமா? ஸோ ஆமாம், கரெக்டாக 13 பேஜ் இருக்குது. ஸோ அப்போ பாதிக்கு பாதி குறையுமா? நீங்கள் வெறும் அமிலங்கள்னால் என்னது? வெறும் 6 பேஜ் படிச்சிங்கன்னா அமிலங்கள் முடிஞ்சிடும். மீதி 6 பேஜ் என்னது? ரிவிஷனுக்கு பர்பஸ்க்காண்டி வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ அடுத்து பாருங்கள், சிட்ரிக் அமிலம்னா என்னது? ஆரஞ்சில் இருக்குது. சிட்ரிக் அமிலம் எதில் இருக்குது? ஆரஞ்சில் இருக்குது. லாக்டிக் அமிலம்னாலே தயிரில் இருக்குது. ஆக்சாலிக் அமிலம் பார்த்திங்கன்னா தக்காளியில் இருக்குது. அசிட்டிக் அமிலம்னா வினிகர். மாலிக் அமிலம் பார்த்திங்கன்னா ஆப்பிள். டார்டாரிக் அமிலம் பார்த்திங்கன்னா புளியில் இருக்குது. சரிங்களா? ஸோ டார்டாரிக் அமிலம் இன்னொன்றில் இருக்குது. என்னது? திராட்சையிலையும் இருக்குது. சரிங்களா? ஸோ இங்கே பாருங்கள், இந்த படத்தில் இருக்கிறதும் முக்கியம். இதையும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரிங்களா? அட்டவணைன்னா அதில் மட்டும் இருக்கிறது மட்டும் படிச்சுட்டு போயிடக்கூடாது. சரிங்களா? ஸோ இங்கே பாருங்கள், வினிகர் எதில் இருக்குன்னா அசிட்டிக் அமிலம். எலுமிச்சம்பழம்னா என்னது? சிட்ரிக் அமிலம். ஆப்பிள் மாலிக் அமிலம். தக்காளி ஆக்சாலிக் அமிலம். டார்டாரிக் அமிலம் எதில் இருக்குது? திராட்சையிலையும் இருக்குது, புளியிலையும் இருக்குது. சரிங்களா? ரெண்டுமே புளிப்பாக இருக்குல்ல, அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? மேக்ஸிமம் அமிலம்னாலே புளிப்பு தான். பட் டார்டாரிக் அமிலம்னா புளியும் வரும், திராட்சையும் வரும். சரிங்களா? ஸோ இங்கே பாருங்கள், எறும்பு கொடுத்துருக்காங்க பாருங்கள். எறும்பு என்னது? ஃபார்மிக் அமிலம். ஸோ என்னது? தேனியும் பார்த்தீங்கன்னா ஃபார்மிக் அமிலம். அங்கே பார்த்தோமா? ஸோ அப்போ 8th இல்லாத ஒரு இன்ஃபர்மேஷன் என்னது? அங்கே இருக்குது. தேனி
ஃபார்மிக் அமிலம். ஸோ ரொம்ப முக்கியம், அது கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? மேக்ஸிமம் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 9th 10th நல்லா படித்தாலே மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து பாதி 7 கொஸ்டின் கேட்குறாங்களா, அதில் 5 கொஸ்டின் கிட்ட அட்டன் பண்ணிடலாம். சரிங்களா? ஸோ நம்ம வந்து டாபிக் வைஸ் படிக்கும் போது அதாவது முக்கியமான மோஸ்டட் எதுலேருந்து கொஸ்டின்ஸ் வருதோ அந்த டாப்பிக்கை நல்லா கவர் பண்ணிட்டோம்னா உங்களுக்கு இன்னும் சயின்ஸில் பார்த்தீங்கன்னா பயம் இருக்காது, மார்க் வந்து ஈஸியாக ஸ்கோர் பண்ணிடலாம். சரிங்களா? பாலில் பாருங்கள், பாலில் பார்த்தீங்கன்னா லாக்டிக் அமிலம் இருக்குது. ஸோ நம்ம இது தயிர்லேயும் லாக்டிக் அமிலம் இருக்கும். ஸோ பாலும் தயிரும் 2 ஒரு இனம் தானே அப்படின்றப்ப 2 ஞாபகம் வச்சுக்கோங்க, லாக்டிக் அமிலம்னு சொல்லி. சரிங்களா? ஸோ அடுத்து பாருங்கள், தொழிற்சாலைகளில் பார்த்தீங்கன்னா அமிலங்கள் வந்து செயற்கையாக வந்து உற்பத்தி செய்கிறாங்க. சரிங்களா? இயற்கை அமிலங்களும் இருக்குது, செயற்கை அமிலங்களும் இருக்குது. சரிங்களா? ஸோ அதை வந்து நம்ம பின்னாடி பார்ப்போம். சரிங்களா? ஸோ செயற்கை அமிலங்கள் எங்கே உற்பத்தி செய்கிறாங்கன்னா தொழிற்சாலைகளில் வந்து உற்பத்தி செய்கிறாங்க. எடுத்துக்காட்டு பாருங்கள், இந்த அமிலங்களை வந்து கனிம அமிலங்கள்னு சொல்லுவோம். என்னது செயற்கையாக உற்பத்தி செய்கிறது வந்து கனிம அமிலங்கள்னு சொல்லுவோம். இயற்கையாக அந்த இங்கே கிடைக்குது பாருங்கள் பொருட்கள், அதுக்கு பேர் என்னது கரிம அமிலங்கள். சரிங்களா? ரெண்டையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா ஹைட்ரோக்ளோரிக் அமிலம். ஹைட்ரோக்ளோரிக் அமிலம் என்னது HCl. சல்ஃபியூரிக் அமிலம் H2SO4. நைட்ரிக் அமிலம் என்னது HNO3. இந்த அமிலங்களை வந்து பல வகையாக வகைப்படுத்த இயலும். அவற்றை பற்றி நம்ம வந்து என்னதுன்னா பின்னாடி படிப்போம், அதாவது 9th படிச்சிருப்போம். சரிங்களா? ஸோ அடுத்து பாருங்கள், அமிலங்களோட பண்புகள் கொடுத்துருக்காங்க. பண்புகளை வந்து இயற்பியல் பண்புகள், வேதியியல் பண்புகள் 2ஆக பிரிச்சிருக்காங்க. சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு இயற்பியல் பண்புகள்னால் என்னென்னு பார்ப்போமா? இயற்பியல் பண்புகள்னால் என்னென்னா, இது வந்து புளிப்புச்சுவை கொண்டது, அமிலங்கள் வந்து நிறமற்றவை. சரிங்களா? என்னது ரொம்ப முக்கியம், அமிலங்கள் பார்த்திங்கன்னா நிறமற்றவை. அடுத்து பாருங்கள், அமிலங்கள் வந்து அரிக்கும் தன்மை கொண்டவை. இது வந்து வலிமையான அமிலங்கள் மனிதர்களின் தோல், துணி மற்றும் காகிதத்தை வந்து பாதிக்கும். சரிங்களா? இதோட வலிமையான அமிலம் என்னது? மனிதர்களோட தோல், துணி, அதாவது ஆசிடுன்னு சொல்லுவோம்ல, ஆசிட் எவ்வளோ இது, ஸோ தோலே வந்து பேர்ந்துக்கிட்டு வந்துடும் பார்த்தீங்களா? ஸோ அதோட வலிமையான அமிலம் பார்த்திங்கன்னா தோல், துணி, காகிதத்தை வந்து பாதிக்குது. சரிங்களா? பொதுவாக அமிலங்கள் பார்த்திங்கன்னா திரவ நிலையில் வந்து காணப்படும். ஒரு சில அமிலங்கள் பார்த்திங்கன்னா திண்ம நிலையிலேயே இருக்கும். சரிங்களா? எடுத்துக்காட்டு திண்ம நிலைக்கு என்னது எடுத்துக்காட்டு பென்சாயிக் அமிலம். சரிங்களா? ஸோ அமிலங்கள் பார்த்திங்கன்னா நிறங்களின் நிறத்தை வந்து மாற்றுகின்றன. நிறங்காட்டிகளின் நிறத்தை மாற்றுவது என்னது? அமிலம். ஸோ அமிலங்கள் பார்த்திங்கன்னா ஒரு சில நிறங்காட்டிகளின் நிறத்தை மாற்றுகின்றன. அதாவது என்னதுன்னா, நீல லிட்மஸ் தாளை பார்த்திங்கன்னா சிவப்பாகவும், மெத்தில் ஆரஞ்சு கரைசலை சிவப்பாகவும் மாற்றுகின்றன. ஸோ அந்த கலர் ரொம்ப முக்கியம், இதை நோட் பண்ணிக்கோங்க. அமிலங்கள் பார்த்திங்கன்னா நீரில் வந்து நன்கு கரைகின்றன. சரிங்களா? அமிலங்கள் நீரில் வந்து நன்கு கரைகின்றன. ஸோ அமிலங்கள் நீர்க்கரைசல் மின்சாரத்தை கடத்துகிறது. நீர்க்கரைசலில் அமிலம் வந்து மின்சாரத்தை கடத்தும். ஸோ பென்சாயிக் அமில படிகம் பாருங்கள் இப்படி தான் இருக்கும். ஸோ அதனால தான் அந்த படத்தை முதற்கொண்டு எடுத்து கொடுத்துருக்கேன். சரிங்களா? ஸோ பார்த்துக்கோங்க. சொங்க பாருங்கள், அடுத்து ஒரு பாக்ஸ் கொஸ்டின் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நம்ம வயிற்றில் சுரக்கிற அமிலம் என்னது? அங்கேயே பார்த்தோம், ஹைட்ரோக்ளோரிக் அமிலம் சுரக்குதா? ஸோ நமது வயிற்றில் சுரக்கும் அமிலம் வந்து பார்த்திங்கன்னா ஹைட்ரோக்ளோரிக் அமிலம் நமது வயிற்றின் உட்புறத்தை அரிப்பதால் தான் நமக்கு வந்து பசி உணர்வே ஏற்படுது. சரிங்களா? அந்த அமிலம் இல்லைன்னா என்னது? நமக்கு வந்து பசியே இருக்காது. ஸோ குளோரிக் அமிலத்தின் சுரக்கும் அளவு அதிகரித்தாதான் நமக்கு என்னதுன்னா வயிற்று புண் வந்து ஏற்படும். சரிங்களா? அது ஒரு ஆசிட் மாதிரி தான். ஸோ அது அரிக்கிறதுனால தான் நமக்கு பசி உணர்வே ஏற்படுது. சரிங்களா? அடுத்து பாருங்கள், வேதியியல் பண்புகள். ஸோ வேதியியல் பண்புகள் பாருங்கள், இது வந்து சும்மா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரிங்களா? இது வந்து நம்ம எல்லாமே ஞாபகம் வச்சுக்க முடியாது. சரிங்களா? சொங்க பாருங்கள், உலோகங்களுடன் வினை. வேதியியல் பண்புகள் எத்தனை இருக்குன்னு பாருங்கள். உலோகங்களுடன் வினை புரியுது, உலோக கார்பனேட்டுகள் மற்றும் பைகார்பனேட்டுகளுடன் வினை புரியுது. சரிங்களா? அது வந்து ஷார்ட்டாக பாட்டம் கொஞ்சம் ப்ரீஃபாக கொடுத்துருக்காங்க. அடுத்து பாருங்கள், உலோக ஆக்சைடுகளுடன் வினை. ஸோ 3 விதமாக வந்து வேதியியல் பண்பு வந்து கொடுத்துருக்காங்க. 3 இதோட வினை புரியுதுன்னு. ஸோ அது எதோட வினை புரியுதுன்னு மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ துத்தநாகம், மெக்னீஷியம், அலுமினியம் மற்றும் இரும்பு போன்ற உலோகங்கள் பார்த்திங்கன்னா ஹைட்ரோக்ளோரிக் அமிலம் மற்றும் சல்ஃபியூரிக் அமிலத்துடன் வினை புரிந்து உலோக உப்புகளையும் ஹைட்ரஜன் வாயுவையும் தருகின்றன. என்னது? இந்த 3 அமிலமும் சேர்ந்து எதோட வினை புரியுது? அதாவது இந்த 3 எதில் துத்தநாகம், மெக்னீஷியம், அலுமினியம் மற்றும் இரும்பு இந்த 4 பார்த்திங்கன்னா எந்தெந்த உலோகங்களுடன் வினை புரியுதுன்னு சொல்லி நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அது வினை புரிஞ்சால் என்ன தருன்றதை நோட் பண்ணிக்கோங்க. இந்த 4 பார்த்திங்கன்னா ஹைட்ரோக்ளோரிக் அமிலம், சல்ஃபியூரிக் அமிலம். சல்ஃபியூரிக் அமிலன்றதுக்கு இன்னொரு பேர் என்னதுன்னா கந்தக அமிலம். சரிங்களா? அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதோட வினை புரிஞ்சால் என்ன தரும்? உலோக உப்பையும் ஹைட்ரஜன் வாயுவையும் தருது. சரிங்களா? ஸோ அதாங்க ஷார்ட்டாக ஃபார்மாக, அதாவது ஈக்குவேஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. உலோகம் ப்ளஸ் நீர்த்த அமிலங்கள். என்னது? உலோகம் ப்ளஸ் நீர்த்த அமிலங்கள் கியூஸ் என்னது போட்டிருக்காங்க பாருங்கள், உலோக உப்பையும் ஹைட்ரஜன் வாயுவையும் தருது. என்னது? அந்த 4 உலோகமும்
ப்ளஸ் நீர்த்த அமிலங்கள். என்னது நீர்த்த அமிலங்கள்னா என்னது? அந்த ஹைட்ரோகுளோரிக் அமிலம் சல்ஃபியூரிக் அமிலத்தை தான் சொல்கிறாங்க. ஸோ இதோட வினை புரிஞ்சா உலோக உப்பையும் ஹைட்ரஜன் வாயுவையும் தருகுது. ஸோ இதுக்கு தான் நிறைய எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க. துத்தநாகம் என்னது? துத்தநாகன்றது ஒரு உலோகம், ஹைட்ரோகுளோரிக் அமிலன்றது அது வந்து ஒரு நீர்த்த அமிலம். சரிங்களா? ஸோ இது ரெண்டும் வினை புரிஞ்சா எப்படி வரும்னு பாருங்கள். என்ன தருதுன்னு பாருங்கள். துத்தநாக குளோரைடையும் ஹைட்ரஜன் வாயுவையும் தருது. சரிங்களா? ஸோ அதுக்கு தான் ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. துத்தநாகம்னா என்னது? Gn. சரிங்களா? துத்தநாகத்துக்கு வாய்ப்பாடு என்னென்னா Gn. சரிங்களா? ஹைட்ரோகுளோரிக் அமிலம்னா 2HCl. சரிங்களா? துத்தநாக குளோரைடுனா GnCl2 ப்ளஸ் ஹைட்ரஜன் வாயுனா H2. சரிங்களா? இது ரெண்டையும் தான் தருது. அடுத்து பாருங்கள், இரும்பு ப்ளஸ் சல்ஃபியூரிக் அமிலம். இது ரெண்டும் சேர்ந்து பாருங்கள், இரும்பு சல்ஃபேட்டையும் ஹைட்ரஜன் வாயுவையும் தருது. சரிங்களா? ஹைட்ரஜன் வாயு வெளிவந்தால் தான் அதுக்கு பேரே அமிலம்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ அடுத்து பாருங்கள், உலோக கார்பனேட்டுகள் மற்றும் பைகார்பனேட்டுகளுடன் வினை. சரிங்களா? நீர்த்த அமிலங்களுடன் உலோக கார்பனேட்டுகள் மற்றும் பைகார்பனேட்டுகள் வினை புரியும் போது என்னது? கார்பன் டை ஆக்சைடு வந்து வாயுவையும் நீரும் உருவாகின்றன. என்னது? கார்பன் டை ஆக்சைடும் அதில் வந்து ஹைட்ரஜன் வாயு மட்டும்தான் உண்டாகுது. இதில் வந்து கார்பன் டை ஆக்சைடும் நீரும் உருவாகுது. சரிங்களா? எடுத்துக்காட்டாக கால்சியம் கார்பனேட் ஆனது சல்ஃபியூரிக் அமிலத்துடன் வினை புரிந்து கால்சியம் சல்ஃபேட் கார்பன் டை ஆக்சைடு மற்றும் நீரை தருது. சரிங்களா? ஸோ எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். கால்சியம் கார்பனேட் CaCO3ன்னு சொல்லுவோம். நீர்த்த சல்ஃபியூரிக் அமிலம் H2SO4ன்னு சொல்லுவோம். ஸோ இது ரெண்டு சேர்ந்தா கால்சியம் சல்ஃபேட் ப்ளஸ் கார்பன் டை ஆக்சைடு ப்ளஸ் நீரை தருது. சரிங்களா? ஸோ ரொம்ப முக்கியம், இதை நோட் பண்ணிக்கோங்க. அங்கே ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. காப்பர் அல்லது பித்தளை பாத்திரங்களின் மீது வெள்ளியம் என்ற உலோகம் வந்து பூசுறாங்க. சரிங்களா? வெள்ளியம்ன்றது ஈயம் பூசுறாங்க. சரிங்களா? அது பூசலைன்னா என்னென்னா சாப்பாட்டில் வந்து அந்த இந்த வெள்ளி பாத்திரம்லாம் அரிச்சு நஞ்சாயிரும் சாப்பாடில். அதனால தான் இந்த ஈயம் பூசுகிறாங்க. சரிங்களா? அவ்வாறு பூசவில்லை எனில் உணவுப் பொருட்கள் இருக்க கனிம அமிலங்கள் உள்ள பாத்திரங்கள்லாம் பார்த்திங்கன்னா தாமரத்தோட வினை புரிந்து உணவை வந்து நஞ்சாய்க்கிறோம். சரிங்களா? அதனால தான் பாத்திரத்தில் வந்து வெள்ளி ஈயம் பூசுகிறாங்க. சரிங்களா? பாத்திரங்களை அமிலங்களின் செயல்பாட்டிலிருந்து தனித்து பிரித்து உணவு நஞ்சாவதை தடுக்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளி ஈயம் தான். சரிங்களா? அடுத்து உலோக ஆக்சைடுகளுடன் வினையை பாருங்கள். பல்வேறு உலோக ஆக்சைடுகள் பார்த்தீங்கன்னா நீர்த்த அமிலங்களுடன் வினை புரிந்து அவற்றின் உலோக உப்புக்கள் மற்றும் நீரை தருகின்றன. சரிங்களா? ஸோ என்னன்னு பாருங்கள், உலோக ஆக்சைடுகள் ப்ளஸ் நீர்த்த அமிலம். இது பார்த்தீங்கன்னா உலோக உப்புக்கள் ப்ளஸ் நீர். உலோக ஆக்சைடுகளும் நீர்த்த அமிலமும் சேர்ந்தால் என்ன வரும்? உலோக உப்பையும் ப்ளஸ் நீரையும் வெளிவிடுது. சரிங்களா? எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். கால்சியம் ஆக்சைடு ஹைட்ரோகுளோரிக் அமிலத்தையும் ரெண்டும் வினை புரிஞ்சால் என்ன வரும்னா கால்சியம் குளோரைடும் ப்ளஸ் நீரும் வந்து வருது, வெளியிடுது. சரிங்களா? ஸோ இங்கே வந்து மூலக்கூறு வாய்ப்பாடும் கொடுத்துருக்காங்க, அதையும் நோட் பண்ணிக்கோங்க. அப்படியே பொறுத்துக்களை கொடுத்து கேட்கலாம். சரிங்களா? ஸோ அமிலங்களின் பயன்கள் என்னென்னு பார்ப்போமா? அங்கேயே நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். நம்ம வயிற்றில் சுரக்கும் ஹைட்ரோகுளோரிக் அமிலம் வந்து உணவுப் பொருட்களின் செரிமானத்திற்கு உதவுது. சரிங்களா? உணவுப் பொருட்கள் கெட்டு போகாமல் இருக்க வினிகர் பயன்படுத்தப்படுது. என்னது? அசிட்டிக் அமிலம் பயன்படுத்தப்படுது. ஊறுகாய் போன்ற உணவுப் பொருட்கள் கெட்டு போகாமல் இருக்க என்ன பயன்படுது? பென்சாயிக் அமிலம் பயன்படுது. ஸோ இதுவும் ரொம்ப முக்கியம். சரிங்களா? ஊறுகாய் கெட்டு போகாமல் இருக்க என்ன அமிலம் பயன்படுத்தப்படுது? பென்சாயிக் அமிலம். குளியல் சோப்புகள் மற்றும் சலவை சோப்புகள் தயாரிக்க உயர் கொழுப்பு அமிலங்களின் சோடியம் உப்புக்கள் அல்லது பொட்டாசியம் உப்பு வந்து பயன்படுது. சரிங்களா? சல்ஃபியூரிக் அமிலம் வேதிப்பொருட்களின் அரசன் என்று அழைக்கப்படுகிறது. ரொம்ப முக்கியமானது, அடிக்கடி TNPSசியில் கேட்ட கொஸ்டின். சரிங்களா? இது மிகச்சிறந்த நீர் நீக்கியாகவும் செயல்படுதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. இது பார்த்திங்கன்னா பல்வேறு வகையான சலவை சோப்புகள், வண்ணப்பூச்சுகள் அதாவது பெயிண்ட்டுகள், உரங்கள் மற்றும் பல வேதிப்பொருட்கள் தயாரிக்கவும் இது வந்து தொழிற்சாலைகளில் வந்து பயன்படுத்தப்படுகிறது. எதிர் பார்த்திங்கன்னா இந்த சல்ஃபியூரிக் அமிலம். அதனால தான் இதை வந்து வேதிப்பொருட்களின் அரசன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ ஹைட்ரோகுளோரிக் அமிலம், ஹைட்ரிக் அமிலம் மற்றும் சல்ஃபியூரிக் அமிலம் போன்றவை பார்த்திங்கன்னா முக்கியமான ஆய்வக காரணிகளாக இது வந்து பார்த்திங்கன்னா செயல்படுது. சரிங்களா? அனைத்து உயிரினங்களின் செல்களும் நியூக்ளிக் அமிலங்களை அடிப்படை பொருளாக கொண்டுள்ளன. ஸோ விலங்குகள் ஆக்ஸ்ரிபோ நியூக்ளிக் அமிலத்தையும் தாவரங்கள் ரிபோ நியூக்ளிக் அமிலத்தையும் கொண்டுள்ளன. சரிங்களா? ஸோ இது வந்து சும்மா தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? இங்கே பாருங்கள், ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ரொம்ப 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 முக்கியமானது. ஊறுகாயில் பார்த்திங்கன்னா என்னதுன்னா வினிகர் அமிலம் இருக்குது. ஊறுகாயில் அசிட்டிக் அமிலம் அல்லது பென்சாயிக் அமிலம் இருப்பதால் தான் இவை நீண்ட நாட்கள் வந்து கெட்டு போகாமல் இருக்குது. சரிங்களா? அப்போ ஊறுகாயில் இந்த 2 அமிலத்தில் எது வேணாலும் பயன்படுத்தியிருப்பாங்க. சரிங்களா? என்னது? அசிட்டிக் அமிலமும் பென்சாயிக் அமிலமும். அப்போ ஊறுகாயில் என்ன அமிலம் இருக்குதுன்னு சொல்லி கொஸ்டின் கேட்கலாம். என்ன அமிலம்? அசிட்டிக் அமிலம் அல்லது பென்சாயிக் அமிலம் இருக்கும். சரிங்களா? எந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்கங்க. சரிங்களா? ஸோ அவ்வளோதான். வீடியோ கொஞ்சம் வந்து லென்த்தாக தான் இருக்கும். ஸோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் படிங்க, அப்போ தான் உங்களுக்கு வந்து ஈஸியாக புரியும். சரிங்களா? ஸோ இதோட வந்து நம்மளுக்கு என்னென்னா அமிலம் வந்து முடியுது. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா காரத்தை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ காரமும் அந்த மாதிரி தான். 9th இருக்க காரம் முதல்ல எடுத்து கொடுத்துருப்பேன். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா 8th இருக்க காரம் எடுத்து கொடுத்துருப்பேன். சரிங்களா? ஸோ இப்படி வந்து நம்ம ஆர்டராக படிக்கும் போது அங்கே ஒரு தடவை படிச்சுட்டு இங்கே ஒரு தடவை படிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ரிவிஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா?
ஸோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் வந்து தொடர்ந்து ஃபாலோ பண்ணி கண்டினியூஸாக படிங்க. சரிங்களா? சும்மா 2 நாள் படிக்க 2 நாள் படிக்காமல் கேப் விட்றாதீங்க. கேப் விட்டிங்கன்னா அடுத்து புக் எடுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இது உங்கள் பாலமித் டிஎன்பிசி அகாடமி.